கமல்ஹாசன் அவர்கள் தக் லைஃபோட ஆடியோ லான்ச் ஈவெண்ட்ல முன்னாடி வந்து சிவானா இருக்கிறப்ப ராஜ்குமார் அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட ஃபேமஸான ஒரு சூப்பர் ஸ்டார், அவங்களுக்கும் வீரப்பனுக்கும் கூட ஒரு சின்ன இஷ்யூ நடுவில் நடந்துச்சு. ஸோ அவங்க கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவோம் கரெக்டா. அவங்கள தான் வந்து அங்கான பெரிய சூப்பர் ஸ்டார், ஓகேவா. அவங்களோட பையன் வந்து சிவானா, அவங்களும் வந்து ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார். ஜெயிலர் படத்துலலாம் அவங்களுக்கு தமிழ்நாட்டிலே எவ்வளவு பேர் விசில் அடிச்சாங்க நம்ம பார்த்தோம். அவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார். ஸோ அவங்க வந்து முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கப்போ கமல்ஹாசன் அவர்கள் ஸ்டேஜ்ல இருந்துட்டு பேசுறப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அன்பே தமிழே அப்படின்னு நான் ஆரம்பிச்சேன். சம்திங் அந்த டோன்ல சொல்றாங்க. தமிழேன்னு சொல்லி ஆரம்பிச்சேன். ஆனா நான் ஏன் தனியா அவங்களை அட்ரஸ் பண்ணலன்னா, உங்க மொழியும் வந்து தமிழ்ல இருந்து வந்தது தானே, நான் வந்து அதனால அந்த அன்புல தான் நான் சொன்னேன். பேசிக்கா அவர் வந்து பெருசாலாம் ஒரு அசிங்கப்படுத்தணும் அப்படின்லாம் யோசிச்சு பேசல. பட் ஒரு ஃப்ளோல என்ன சொன்னாருன்னா, கன்னட மொழி வந்து தமிழ்ல இருந்து வந்தது தானே அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரோவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டா கர்நாடகால இன்னைக்கு இல்ல பல வருஷத்துக்கு முன்னாடியே நடந்திருக்குது. ராஜகோபாலாச்சாரி, நம்ம ஊர்ல வந்து ராஜாஜின்னு சொல்லுவாங்க கரெக்டா, அவங்க வந்து ஒரு டைம் வந்து கன்னட மொழி தமிழ்ல இருந்து வந்ததுன்னு சொன்னப்போ அப்பவே வந்து அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா பல டிகேட்ஸ்க்கு முன்னாடி இதே ஊர்ல நடந்திருக்குது, ஓகேவா. அப்போ வந்து அவங்க அதுக்கப்புறம் உடனே வந்து அப்பாலஜைஸ் பண்ணியிருக்காங்க. இது பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். இன்னைக்கு கோர்ட்ல வந்து இதெல்லாம் பேசப்பட்டுச்சு. அதனால தான் இந்த கான்டெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ எனிவே இப்போ வந்து இவங்க இது வந்து கர்நாடகால இது ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இஷ்யூன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ கர்நாடகால என்ன சொல்றாங்க, ஜென்ரலா அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, புரோட்டோ டிராவிடியன் அப்படிங்கிற ஒரு மொழி இருந்துச்சு, ஓகேவா. இந்த மொழியில இருந்து வந்ததுதான் தமிழ், இதுல இருந்து வந்ததான் கன்னடமும். ஆனா தமிழும் கன்னடமும் வந்து தனித்தனியா இவால்வ் ஆச்சு. இது வந்து மோர் ஆஃப் பிரதர்ஸ் நம்ம சொல்லலாமே தவிர மதர் சன் கிடையாது. இதுல இருந்து இது வரல அப்படிங்கிறது வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்ட். சோ இந்த கான்டெக்ஸ்ட்ல வந்து கன்னடத்துல இருக்கக்கூடிய இந்த ஆக்டிவிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் மொழியில இருந்து கன்னட மொழி வரல, கன்னட மொழி தனியா இவால்வ் ஆச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ இந்த ஆர்குமெண்ட் வந்து அவங்க முன் வச்சிருக்கிறப்போ கமல்ஹாசன் அவர்கள் என்ன சொல்றாங்க, நான் சும்மா சொல்லல, நான் வந்து ஹிஸ்டாரிக்கலா இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் வச்சு, ஆர்குமெண்ட்ஸ் வச்சு, ஹிஸ்டாரியன் சொல்றது, லிங்குவிஸ்ட் சொல்றதுனா வச்சு நான் சொல்றேன். நானா வந்து சும்மா தமிழ்ல இருந்து வந்துச்சுன்னு சொல்லல, இதெல்லாம் அவங்க சொல்றது, அதைத்தான் நானும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் அவர்கள் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி நிறைய ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுக்கு அப்பாலஜைஸ் பண்ணணும், தமிழ்ல இருந்து தானே எல்லா மொழியுமே வந்து சவுத் இந்தியால வந்திருக்குது, கன்னடமும் அதுல இருந்து தானே வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து இவங்க சொல்றாங்க. இது வந்து கர்நாடகால ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குது. நம்ம தான் சொல்றேன்ல, தமிழ்நாட்டில் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையா நம்ம பேசல. நம்ம வந்து இது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனை நடக்குதுன்னே நம்மளுக்கு தெரியாது. கர்நாடகால இது ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்குது. அண்ட் இது படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்நாடகால ஒரு தமிழ் படம் ரிலீஸ் ஆகுறது, அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய நீட், எஸ்பெஷலி ஒரு சூப்பர் ஸ்டாரோட படத்துக்கு.